வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனல் பேர் என்னன்னா எஜி இன்டென் வாவேஜ். இந்த சேனலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சேனல். ஸோ உங்களுக்கு பிகாம் ஜென்ரல் படிக்கிறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்கிறத விட இந்த சேனலையே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஸோ இந்த சேனலை ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்னா, நான் ஸ்டடீஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கொஷின் ஆன்சர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், டீட்டெயில் எடுக்கிறதா இருக்கட்டும், அக்கௌண்ட் சம்ஸ் எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சம்ஸ் புரியும். பட் டைம் எப்படி சொல்கிறது, எல்லா சம்ஸும் நம்மளால் போட முடியாது. நான் அதுக்குள்ளே செமஸ்டர் வந்துடும். ஸோ எதனா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என்னோடய காலேஜ் டீனேஜில். அவங்க எல்லாருமே எப்படி பார்த்தீங்கன்னா பொறுமையாக எக்ஸாம் டைம்ஸ் அப்போ பார்த்துக்கலான்னு எக்ஸாம் மறுநாள் தான் நைட்டு தான் உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பசங்க அப்படி தான் படிப்பாங்க. ஸோ நானுமே அப்படி தான் படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப அன்றைக்கி நைட்டு படிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நோட்ஸ் ஒன்றுமே இருக்காது. நான் அப்போ தான் ஆக்சுவலி எனக்கு நான் கொஞ்சம் பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். எனக்கு லேப்டாப் இருக்குது. ஸோ இப்போ லேப்டாப்பில் தான் நீங்கள் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் என் வீடியோஸ் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதும் லேப்டாப்லாம், படிக்கிறதும் லேப்டாப்பில் தான். ஸோ 12th எனக்கு முடித்ததால் எங்கள் வீட்டில் அப்போவே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் நோட்ஸ்லாம் நானே தேடி கண்டுபிடிச்சி முக்கால்வாசி ஆனால் நான் ஆன்லைனில் தான் எடுத்து படிப்பேன். ஸோ நான் அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு எல்லா பசங்களுமே அப்படி தான் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுமே ஆன்லைனில் தான் போய் படிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் யூடியூப் சேனலாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல். நான் பார்த்த வரைக்கும் யூடியூப் சேனல் எப்படின்னா ஒரு ஒரு சப்ஜெக்டை மட்டும் மெயின் பண்ணியே போடுவாங்க. இப்போ ஒரு இங்கிலீஷ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சேனலில் ஃபுல்லாக இங்கிலீஷோட அந்த லெசன்ஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதே நான் தமிழ்னா நம்ம தமிழுக்கு இன்னொரு யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, நமக்கு மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ், இல்லை எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, நம்மளுக்கு எது தனித்தனியாக வேணுமோ எல்லாத்தையுமே போய் தனித்தனியாக ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது என்னவோ ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஏன் நம்ம இதை ஒரு யூடியூப் சேனலாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரூஃபோடு காட்டுறேன். ஸோ இதுதான் பேக் ஸ்டோரி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன். ஸோ எனக்கும் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. நான் நோட்ஸ் அப்படியே படிச்சுக்கிட்டே இதுக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இதுக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணி வைக்கும்போது நான் இதில் தான் படிப்பேன். ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு என்ன நோட்ஸ் தரணும் அதெல்லாம் ஆக்சுவலி நான் படித்த சேவ் பண்ணி வச்சுருந்த நோட்ஸு, என்னோடய நோட்ஸ் தான். அது மாதிரி அக்கௌண்ட் சம்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கைப்பட போட்டிருப்பேன். ஸோ அதில் மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் ரொம்ப கம்மி தான். யூடியூப் சேனலில் நான் கதை சொல்லிட்டேன் என்ன அப்படின்றத. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்போ இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்தேன்னா, நான் யோசித்த 2 நாள்லேயே சரி ஓகே நம்ம பண்ணுவோம். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி எல்லா விதமான நோட்ஸுமே இருந்துச்சு. ஒன்லி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான். அப்போதைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம், பசங்க பிடிச்சிருந்தா பார்க்கட்டும் அப்படின்ற மோட்டிவில் மட்டும்தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். நவம்பர் 2025, அதாவது போன வருஷம் நவம்பர் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணணும் 15 நவம்பர் 2025 அப்போ நான் திங்க் பண்ண நான் 2 நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட எல்லா விதமான நோட்ஸ் இப்போ இருக்குமே இருக்குது. நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். நான் எல்லாமே வீடியோ போடுவேன்.
அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு நாள் கூட இது வரைக்கும் வீடியோ வராமல் இருந்ததே இல்லை. எப்போவுமே 5:30 ஆனால் அப்லோட் ஆகிடும். நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமிங்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஷெட்யூலில் போட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. பட் பசங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டுருவேன். உடனே கேட்கலாம், உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா, 1,00,000 இருக்காங்களா, 2,00,000 இருக்காங்களா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லை. நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் இருக்க பாருங்க 34 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதுவும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ இதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ எப்படி எடுத்தேன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எடுத்தேன். அப்போ வந்து 26 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. நான் அந்த வீடியோவும் இது கூடயே சேர்த்து போடுறேன். இதில் 26 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. சரி, அவங்களுக்காக யூஸ் ஆகும், பசங்க எக்ஸாம் டைமில் தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சில டைம்ஸ் மட்டும் வியூஸ் பாட்டுன்னு ஏறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு வீடியோஸ் எல்லாம் மட்டும் ஒரு வீடியோஸ்லாம் ஏறவே ஏறாது. ஏன்னா அது வந்து எக்ஸாம் டைம்ஸ் கிடையாது நான் அப்லோட் பண்ணுறது. பட் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணி ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டு வைக்கும் போது தான் பசங்க வந்து அது அவங்களுக்கு எப்போ எனக்கே தேவைப்படுதோ அன்னைக்கு எடுத்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நானும் ஒரு ஹியூமன் அப்படின்றதால சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஸோ வந்து தம்ப்லைனில் வந்து தப்பாக போட்டுருவேன். சம்டைம்ஸ் வந்து வீடியோ உள்ள ஒரு கண்டென்ட்டாக இருக்கும், அதாவது கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ இங்கே இருக்குல்ல, இது என்ன சாப்டர் 4 கிரெடிட் ரேட்டிங் அப்படின்ற வீடியோ. பட் இதுக்குள்ளார என்ன தம்ப்லைன் அப்படி இருக்கா, உள்ளார வந்து செகண்ட் சாப்டரோட வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தப்புங்களும் நான் பண்ணியிருக்கேன். பட் நான் எப்படி இதை கரெக்ட் பண்ணிட்டேன்னா, நான் ஷெட்யூலில் கூடவே நான் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு நாளும் வந்து இல்லைனா வந்து 1 வீக்கு ஒன்ஸ் வந்து நான் ரீசெக் பண்ணிவிடுவேன். கரெக்டாக தம்ப்லைனுக்கு தான் கரெக்டாக உள்ள வீடியோ இருக்கா, இது வந்து டைட்டிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நான் செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து அது அப்லோட் ஆகும். ஸோ வந்து இதுதான் என்னோட வந்து யூடியூப் சேனல் டேஷ்போர்டு. இது வந்து ஸ்டூடியோ. இங்கே பாருங்க, ஒன் வியூவர் கிடச்சதுக்கே அதுக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கா. அதாவது வந்து இந்த யூடியூப் ஸ்டூடியோ எப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிடும். அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களே, ஸோ ஒரு டோட்டல் கவுண்டாச்சும் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 34 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து கிடச்சிருக்காங்க. அதாவது நான் இதில் வந்து காசு சம்பாதிக்கிறதோ ப்ரொமோஷனோ எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டியே இன்னும் வரல. 34 சப்ஸ்கிரைபர், நான் 500 சப்ஸ்கிரைபர் சேர்க்கணும். ஆனால் இல்லை 50 கூட எனக்கு வரலை. ஆனால் நீங்கள் மற்ற என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வந்து எப்படி நிறைய வந்து வியூஸ் வரும், நிறைய லைக்ஸ் வரும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறது வந்து ஒரு விதமான டைப்னா, இப்போ கண்டென்ட் எடுக்கிறோம், கண்டென்ட் வந்து எப்படி சொல்கிறது, கண்டென்ட் க்ரியேட்டிங் வேறு, எஜுகேஷ்னல் கண்டென்ட் எடுக்கிறது வேறு. ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நாங்கள் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக வந்து வேர்டில் போட்டு வேர்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு சம்டைம்ஸ் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். பட் அது வந்து எனக்கு ஓகேவாக தோணலை. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அதில் வந்து ஸ்பீக்கர் மாதிரி வந்து இருக்கும், அது வந்து தானாக அதில் இருக்கிறத வந்து மட்டும் படித்து காட்டும். ஸோ ஓகே, இது ஓகேவாக இருக்கே அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். பட் அது நல்லா இருந்துச்சு. நான் வந்து இப்போது இங்கே உட்காந்து அதை லிசன் பண்ணுறேன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் வந்து அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டபுள் வாய்ஸாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே, இது டபுள் வாய்ஸாக கேட்குதுன்னா நான் மியூசிக் போட்டேன். ஸோ வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க எனக்கு வந்து செகண்ட் கமெண்ட், அவங்க தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு செகண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து மியூசிக் போடாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து எப்படின்னா எப்படி வாய்ஸ் ஓவர் போடலாமா, ஏன்னா நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், எனக்கு அது செட் ஆகலை. எனக்கு
சூட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து வாய்ஸ் ஓவரே ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, ஓகே ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகிறத விட பசங்களுக்கு அது புரியுதா அப்படின்ற மோட்டிவில் தானே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா எதுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகணும், பசங்க புரிஞ்சு அதில் மார்க் வாங்கினா மட்டும் போதும் அப்படின்றதான். சரி ஓகே 6 மந்த்ஸ் கழிச்சு நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வருவோம். இந்த சேனலில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் யூஸ் பண்ணி இனிமேட்டு வந்து வீடியோஸ் வரும் அப்படின்றது வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் ஒன்றும் எடிட் பண்ணலாம், இப்போ ரெக்கார்ட் தானே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எடிட் பண்ணும் போது தான் தெரியும் நான் எப்படி பேசி வச்சுருக்கேன்னு. ஸோ நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கேன்னா பசங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பசங்களுக்கு புரியணும், பசங்க வந்து நல்லா அவங்க இதில் வந்து படிக்கணும் அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டாப் கண்டென்ட் இன் திஸ் பீரியட் அப்படின்னு போட்டிருக்குல்ல. இன் திஸ் பீரியடை விட இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இதுதான் டாப் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் எனக்கு வந்து வந்திருக்கு, அதான் 1000 வியூஸ் கிட்ட வந்திருக்கு. மற்றபடி எனக்கு வேறு எல்லா வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் அப்படி இருக்காது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியூஸ் பார்த்தீங்களா 4 தான் இருக்கும். 4 பேர் தான் பார்த்துருப்பாங்க, 2 பேர் பார்த்துருப்பாங்க, சிலதில் பார்த்துருக்கவே வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்படி வேணால் வந்து பசங்க வந்து புரிஞ்சால் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்கள்ல. இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி நான் புரிய வைக்கணும், அவங்களுக்கு எப்படி தேவை, ஏன்னா நான் அது யூடியூப் வீடியோவில் எனக்கு எப்படி புரியுமோ அப்படி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பசங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்றதே எனக்கு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி சொல்லித்தாங்க, புரியுற மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கண்டென்ட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வாய்ஸ் வரக்கூட வந்து திரும்பி உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லி கூட என்னால் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி எப்படி ஒரு கண்டென்ட் வேணும். இல்லை நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க, பட் எங்களுக்கு இது பிடிக்கல, இப்படி பண்ணுங்க அப்படின்றது வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். ஸோ இதில் வந்து வியூவர்ஸ் எப்படி என் வீடியோஸை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த கார்டு. இதில் வந்து ஆடியன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம என்றைக்குமே அதை வந்து விட்டுறக்கூடாது. அதனால் வந்து அதை மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாட் சப்ஸ்கிரைப்டு பார்த்திங்களா, எவ்வளோ நாட் சப்ஸ்கிரைப்டு பர்சன்டேஜே ரொம்ப கம்மி தான். பட் எனக்கு சப்ஸ்கிரைபை விட நீங்கள் பாருங்கள், வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். வீடியோ புரியுதா, நான் போடுற கண்டென்ட் புரியுதா. ஏன்னா இந்த சேனலை ஆரம்பித்த மோட்டிவே என்னென்னா பசங்களுக்கு புரியணும், அவங்க எக்ஸாம்ஸில் நல்லா மார்க்ஸ் எடுக்கணும், அவங்க வந்து நோட்ஸ் தேடுறதுலேயே தயாராகிடக்கூடாது. அதனால தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த மோட்டிவ் ஒன்று மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு போதும். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் மட்டும்தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் இன்ஸ்டாகிராமும் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய இன்ஸ்டா ஐடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கால்வாசி வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து கண்டென்ட் இருக்குது, பட் அந்த வீடியோ நான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்ல, ஸோ அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு வந்து அதையும் நான் இந்த வீடியோவிலே காட்டுறேன். இதுதான் என்னோடய வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ். கியூஆர் கோட் காட்டுறேன், உங்களால் முடிஞ்சால் அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணல முடியல அப்படின்னா மட்டும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துடலாம். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக புரிஞ்சால் போதும், ரொம்ப ஷார்ட்டாக வேணும்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துப்போங்க. ஏன்னா 60 செகண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதுக்குள்ளே எத்த வீடியோ மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நான் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்குல்ல லாங் வீடியோ, அதையே வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி தான் வச்சுருப்பேன். பட் எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் பசங்க வந்து அதை
பெருசாக வந்து ரொம்ப உட்காந்து பார்க்க மாட்டாங்க. நான் அங்கே வந்து 2 பார்ட்ஸாக போட்டேன்னா இங்கே கிட்டத்தட்ட 17 பார்ட்ஸ் கிட்ட நான் போடுற மாதிரி இருக்கும் ஒரு வீடியோவே. ஸோ அது பசங்களுக்கு வந்து திரும்பி தேடி தேடி பார்க்குற மாதிரி ஆகுது. ஸோ அதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதால நான் வந்து திரும்பி அதுக்காக ஷார்ட் வீடியோஸ்னே தனித்தனியாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் கொஞ்சம் ஒதுக்கணும். அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பட் வேலை முடிஞ்சிச்சுன்னா அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான கண்டென்ட்டை என்னால் கொடுக்க முடியும். ஐ அஷ்யூர் தட். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எப்படி படித்தா புரியும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ எடுக்கணுன்னே நான் 2 days 3 days வந்து ரெக்கார்ட் பண்ணி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் எனக்கு எப்படியோ கான்ஃபிடென்ஸை வர வச்சு நான் பேசி முடிச்சிட்டேன். ஸோ பார்ப்போம் நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ ஆக்சுவலி ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம். இந்த அப்லோட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறாங்க அப்படின்றத வந்து எனக்கு ஒரு புரிதல் வரும். இப்போ கூட நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது எனக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தான் நான் சொல்ல மாட்டேன். வீடியோ இன்ட்ரோவில் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிகாம் ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி வரும். அப்போ கூட நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, இந்த மாதிரி வந்து எதனா நோட்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி எனக்கு ஏர்ன் பண்ணுற மூட்டியெல்லாம் இல்லை.